மகரத்திற்கு சனி அதிபதி. சனி என்றாலே சொல்லியாச்சு, உடற்பயிற்சி தான். மகரத்துக்கு எல்லாமே நன்மைகள் இருந்தாலும் வண்டியில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் ஐயோ பாவமாகி விடுவீர்கள். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் நிச்சயமாக ஏற்படும். படபடப்பால் ஏற்படும். வேலைக்காரர்களிடத்தில் போயிட்டு தகராறு வச்சுக்கிறது. குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். குடும்ப விஷயத்தில் தான் பிரச்சனையே மகரத்துக்கு இந்த வருஷம் பெரிதாக ஏற்படும். துணை அல்லது துணைவியார் இடத்துல தேவையில்லாத யாரிடத்திலும் உங்களுக்குள்ளாக, அது அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும், உங்கள் பிரச்சனையை நீங்களுக்குள்ளாக செவுத்துக்குள்ளாக முடித்து கொள்ளுங்கள். வெளியில் கொஞ்சம் பஞ்சாயத்து விட்டிங்கன்னா எங்களை போல் வக்கீலை பார்க்க வேண்டிய நிலைமை வந்துடும். ஜாக்கிரதையாக இருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க குரு சூப்பர் எல்லாமே இருக்குது. ஆனால் குரு கடகத்தில் உச்சம் பெற்றிருப்பதனால் குடும்பஸ்தானத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரக்கும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய ராசியில் மகரம் வருவதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் என்றாலே ப்ரெஷர் வேரியேஷன் ஆகிறதா என்று பார்த்து கொள்வது முக்கியம். ப்ரெஷர் மிஷினை வாங்கி வெயிட்டிலே வைத்து கொள்வது நன்மை தரும். கணபதி வழிபாடும் மகான்கள் வழிபாடும் எப்பொழுதும் நம்பிக்கை தரும். மற்ற தெய்வத்தெல்லாம் கும்பிட்டாலும் விநாயகருடைய காரிய சித்தி மாலை உங்களை மிகப்பெரிய அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். வாக்குஸ்தானத்தில் ராகு இருப்பதனால் தவறான வார்த்தைகளை ஃபோனில் கூட யாரை பற்றியும் பேசாதீர்கள். அது ரெக்கார்டாகி போய் அவர்களிடத்திலே காட்டி விடுவார்கள். பிறகு எல்லா விதமான பிரச்சனையும் வரும். ஃபோன் மூலியமாக தான் வாக்குஸ்தான ராகு என்பது பேசுவதன் மூலியமாக தான் வரும் என்பதனால் இந்த பேசக்கூடிய விஷயத்தில் கவனம்.